இந்த பீஸை வந்து இப்படித்தான் இருக்க வேணும். இப்படி கொண்டு அப்படி போடக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் வந்து இதான் உங்களோட லைனிங் பீஸ். கத்திரிக்கோள் ஒன்று வந்து 3 இன்ச்சு, மற்றது வந்து 2.5. அப்போ நான் இந்த ஹேவை கட் பண்ணி விடுறேன். இது வந்து இங்கே வரும் 2.5, இது வந்து இங்கே வரும். Wait, so 2.5 வந்து right பக்கம் and 3 வந்து left பக்கம். Yes. Why? இது வந்து குக்ஸ் வைக்கிற இடம். அப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தச்சு இப்படியே ஃபுல்லி டேர்ன் பண்ண போகிறோம். அப்போ சின்ன பீஸ் தான் எங்களுக்கு வேணும். இது வந்து குக்ஸ் அந்த குக்ஸ் கொண்டே கொழுவுற இடம். அப்போ இது நாங்கள் தச்சு இதை வெளியில கொண்டு வருவோம். அப்போ இது எங்களுக்கு பெரிய பீஸ் வேணும். ஓகே, ஆனா மாத்தி செய்யலாது. மாத்தி செய்யலாம், ஆனா திஸ் இஸ் த வே டு. இப்போ ஒரு ஷர்ட்னு சொன்னாடா பட்டன் ஒரு பக்கம் தானே வெறும் ஈஸி டு புட் என்ற மாதிரி எங்களுக்கு அது யூஸ் டு ஆயிடும் அந்த குக் பண்றது. ஓகே, சரி, மாத்தி செய்தாலும் இது ஹுக்ஸ் வர்றது, இது கொழுவுறது. ஓகே, அப்ப அதை மாத்துறது நாட் நைஸ். சரியா? ஓகே, இதை மடிச்சு போட்டு இதை எப்படி மடிக்கிறேன். ஓகே, மடிக்கிறேன், இது கூடாத பக்கத்துக்கு மடிக்கிறேன். அப்ப முதல் நாங்கள் இதை தைப்போம். குக்ஸ் கொழுவுற இடத்தை இதுல கொண்டு வந்து இப்படி வைக்க வேணும். So எவ்வளவு இன்ச்சஸ் நீங்க மடிக்கணும்? 1 inch. 1 inch. Yeah, 1 inch மடிக்கிறேன். ஏன்னா இது வந்து finished. அப்ப நாங்கள் இப்படி மடிச்சு வச்சா தான் இது finished-ஆ இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்க நெக்கும் finished. அப்ப இங்கேயும் கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும், இங்க மடிக்கணும் இப்படி. ஓகே, சரியா? அப்ப இதுல கூட இருக்குது. அப்ப நாங்கள் இதுல ஒரு 1 inch விட்டுட்டு கட் பண்ணுவோம் மிச்சத்தை. ஓகே, அப்ப நீங்கள் இதுல இப்படியே அரேஞ்சுக்கு தைக்க போறீங்க. இங்க விரைக்குல இதை மடிச்சு போட்டு இப்படியே அரேஞ்சுக்கு தைக்க போறீங்க. அதே சைஸுக்கு, right? The blouse. Yes. Okay, fine.